இங்க பட்டியலின சமூகத்தில் இருக்கிற 3 டாமினேட் காஸ்ட்டை வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. யாரு பிரிச்சது? ஏன் முன்னாடி வந்து 80களில் 90களில் வந்து ஒன்னா ஆரம்பிச்ச கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் இல்ல? ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்ல? யாரு பிரிச்சது? யாரு? எல்லாமே வந்து துண்டு துண்டா மாத்திட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. நீ அவனுக்கு எதிராக நிலை, நீ அவனுக்கு எதிராக நிலை, உன்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சுக்கிறான், உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுட்டான். 25-30% இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு, தனித்தனியா பிரிச்சு, தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதைச்சிட்டான். நம்ம ஒற்றுமையா இருந்தா 30%, 25% இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளால நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களை நம்ம இருக்கிறோம், டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம். அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சி செதறி ஸ்கேட்டடா மாறி நீ தனியாரு நீ தனியாரு நீ தெரியாது சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களா தனித்தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை இங்க இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள். நான் தான் சொல்றேன், பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய களம் கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது, வரவும் விட மாட்டோம். நாங்கள் திருப்பி அதுதான் சொல்றோம், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள். சும்மா எங்களை வந்து பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் இங்கே வந்து ஒற்றுமையை கொள்கை பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாது. எங்களோட டிமாண்ட் இது, எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை. இங்கே ஒரு கொலையை ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிறார் மார்ச்சூரில், அவர் படுக்க வைக்கிறது, அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்த உங்களால் உருவாக்கி தர முடிஞ்சுதா? என்ன நீங்கள் சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாதா? ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு, யார் வரும்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுறாங்க. ஒரு போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் டெத்துல இவ்வளவு மக்கள் வருவாங்க, தெரியாம நீ ஏன் இருக்கிற? எனக்கு தெரியல. எனக்கு அப்ப எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, எங்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டீர்கள், நாங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆணவ கொலை தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல இது வந்து உருவாகுதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உடனே பேசணும்னே நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுற. நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க. எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. காங்கிரஸ்ல இருந்து அந்த நாட்டுக்கு வந்து புதிய நீதி கட்சிக்கு வந்தோம், நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரோம், அங்கிருந்து ஏடிஎம்கேக்கு போறோம், ஏடிஎம்கேல இருந்து திரும்ப டிஎம்கேக்கு வரோம். மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு, எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு, யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம்? ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சியும் தானே மாறி 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 போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அப்ப ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறதா உங்களுடைய திட்டமா? இப்ப நாங்க டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறோம், அந்த தலைவருக்கு மணிமண்டபம் சென்னையில கட்டணும். உங்களால முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஓகே, தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு இங்கே சென்னையிலே ஒரு மணிமண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம். கட்டுறமா? வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? சரி, திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம். சமூக நீதி மேல் பற்றுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவையொட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா மாற்றதா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும், எங்களுடைய வேண்டுகோள் இது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.